இப்போ பாயிண்ட் டேபிளில் இருக்கிற 4 டீமும் அப்படியே அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கு தான் அந்த சீசனில் ரொம்ப சான்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப்பு, அப்புறம் இன்னொரு டீம் டெல்லி, இவங்க 4 பேருமே நல்லா சூப்பரான ஒரு லைனப் வச்சுருக்காங்க. இதில் இன்கேஸ் ஒரு டீம் உள்ளே போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோன்றது வந்து மும்பை இதுவரை அவங்க வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க டீம் கிட்ட வின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கண்டிப்பாக நல்ல பேட்டிங் இருக்குது. இப்போ பும்ராவும் வர்றாரு, அடுத்த மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ பும்ரா, போல்ட்டு, தீபக் சகர் இவங்க 3 பேரும் ஆடுறப்ப அவங்க செமையாயிரும் அந்த பவுலிங் லைனப்பே. ஸோ மும்பை ஸ்னீக் இன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சென்னை உள்ள வரணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக சென்னை நினச்சா இப்போ கூட கம்பேக் கொடுக்கலாம். அதை அவங்க கொடுத்து வருவாங்களா என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதில் மெயினாக என்னென்னா ஜிடி வந்து நான் ரொம்ப ஜிடியோட பேட்டிங் ஒரு வல்லரபுளான பேட்டிங் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதை அன்றைக்கி ஒரு வாஷியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. ரதர்ஃபோர்டும் மற்ற மேட்சஸோட எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நல்லா அடித்தார். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஜிடி வந்து ஒரு சூப்பரான டீமாக அவங்களுக்கும் மும்பைக்கு தான் அந்த 4th ஸ்பாட்டுக்கு உண்டான ஒரு ரேஸ் போகுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட்ஸ் வருது.